இருக்கீங்களா? Good morning everyone. So general reading, I mean உங்களுடைய today's energy எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Okay, so உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கலாம்? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடையது what is this? Canary Spirit, sing your own song. So this is a new deck. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Number 12. எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, மேபி இன்னிலேருந்து ஒரு 12வது நாள் சம்வாட் நீங்கள் ஹாப்பியாக உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் வரலாம் அப்படின்னு சொல்ல தோணுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நீங்கள் யார் அப்படின்றது மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகேவா? நீங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு டிவைன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த உலகம் உங்களை பற்றி கேட்க விரும்புது. வா. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் டேவாக கூட இருக்கலாம். இது நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி அது பொருந்தும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு தெரிய வரப்போகுது. வாவ், பியூட்டிஃபுல். ஸோ நிறையா புது மக்கள் உங்களுக்கு பழக்கம் ஏற்படலாம். புது புது எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் அமையலாம். ஓகே. ஸோ நீங்கள் உண்மையாக இருங்க. ஓகே, பயப்பட வேண்டாம். உங்கள் திறமையை நம்புங்க. ஸோ தைரியமாக உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் தயங்குறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ உங்களுடைய சிறகுகளை தைரியமாக விரிங்க. சத்தமாக பாடுங்க. அந்த மாதிரி. தட் மீன்ஸ் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்குது. அதை நீங்கள் தைரியமாக வெளியில் சொல்லுவீங்க இன்னைக்கு. அதுக்கான வாய்ப்பை பார்க்க முடியுது. ஓகே. ஸோ நீங்கள் உண்மையிலே யார் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகே. இதுவரை நீங்கள் மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க உங்களுடைய திறமைகளை. பட் இனி அது மறைக்க முடியாது. ஃபைன். ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் வெளியில் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஓகே. ஸோ வேறு என்னென்ன பார்க்கலாம். பிரச்சனை உங்களுக்கான மெசேஜஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். Please Spirit, what about the messages for those who are watching this? The Fool. Wow. So ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வர இருக்குது. ரைட். Queen of Swords.
நீங்க ஒரு நேர்மையான பர்சனா இருப்பீங்க. ரொம்ப வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் சரியானதா இருக்கும். அண்ட் சரியானது தான் சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைத்தனமா வந்து சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பிஹேவியர் மேபி நீங்க சைல்டிஷா இருந்தா கூட நீங்க திங்க் பண்ற விதம் வந்து சைல்டிஷா இருக்காது. ரொம்ப சீரியஸா இருக்கும். அட் த சேம் டைம் கரெக்டாகவும் இருக்கும். அப்படி ஒரு டேலண்டட் பர்சன். நீங்க எதையுமே செய்யறதுக்கு வந்து தயங்க மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஸ்டெப் எடுத்து அந்த ரிஸ்க் எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. உங்க மேல இருக்கிற ஒரு திறமையை நம்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வேலையில இறங்கிடுவீங்க. ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட். உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க சரியானதை மட்டுமே செய்வேன் அப்படின்றதுல நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ஓகே. அண்ட் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வருது. இப்படிதான் இருக்கணும், லைஃப் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வருது. சில விஷயங்களை உங்களால மாற்ற முடியல. அதனால மேபி ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஓகே. ஒருவேளை உங்களுக்கு இந்த வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள், இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாம மனசளவுல வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்குறீங்க. மேபி சில பேர் உங்களுடைய பர்சன் வந்து உங்களோட வயசு கம்மியா இருக்கலாம், இம்மெச்சூர் பர்சனா, சைல்டிஷா இருக்கலாம். பட் நீங்க வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறீங்க. ஓகே. ஐ ஃபீல் உங்களுடைய பர்சன் வந்து உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஒரு நியூ பிகினிங் வந்து எதிர்பார்க்குறாங்க, ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் பார்க்கலாம். Ace of Cups, strength. ஐ ஃபீல் உங்களுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ லவ் வந்தாலும் அது உங்களால் வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுடைய பர்சன் உங்களை கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்களா, அவங்கள்ட்ட இருந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே. Knight of Cups. Three of Pentacles. Three of Wands. Someone wants to meet you. யாரோ ஒருத்தர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. உங்களுக்கான நேரம் வரும், எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறீங்க. ஓகே. and Ten of Swords. நீங்கள் காத்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய அந்த ஒரு உங்கள் பர்சன் இல்லை ஒரு அன்பு. அது அந்த ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு அன்பு இல்லை, அந்த அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்தால் எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு ரொம்பவே வந்து எதிர்பார்க்குறீங்க. ஓகே. ஸோ உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கு நீங்கள் அதிகமாக போராட வேண்டியிருக்கு. பொறுமையாக இருக்கிறீங்க. ஓகே. உங்களை தேடி அந்த ஆஃபர் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு பொறுமையாக இருக்கிறீங்க. ஹீலிங் போயிட்டு இருக்குது. பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரணும். உங்களுடைய
லைஃப் வந்து பேலன்ஸ்டாக அமைகிறதுக்கான வாய்ப்பை பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். பொறுமையாக இருங்க. நீங்கள் விரும்புகிற ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமையும். ஓகே, சில பேர் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் பேலன்ஸ்டாக அமையும். நீங்கள் விரும்புகிற மாதிரி அது முடியும். உங்களுடைய கஷ்டத்தை போக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அது கண்டிப்பாக வந்து நடக்கும். ஓகே, நீங்கள் எல்லா விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸையும் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுடைய நேர்மையின் மூலமாக நீங்கள் எல்லா விதமான ஆப்ஸ்டக்கிளையும் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ரைட், ஸோ எத்தனையோ சாய்ஸஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சுட்டு கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிடுவீங்க. உண்மையானதை மட்டும்தான் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கான ஜஸ்டிஸை பார்க்க முடியுது. ரைட், ஸோ இது பெரிய விஷயம் இல்லையா. டெம்பரன்ஸ், இங்கே 9 of Cups. உங்களுடைய ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, your wishes come true, right? You need to be patient to get justice for you. And what is this Knight of Cups, please? Three of Swords. 3-3-3. நிறைய தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னால நீங்கள் பிரேக்கப் ஆகிருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்குள்ள நிறைய கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். நிறைய உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் சம்வாட் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஓகே, உங்கள் ஜாபில் பிரச்சனை வந்திருக்கலாம். உங்கள் டீமில் வந்து ஒருத்தர் மூலமாக உங்களுக்கான ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். என்ன தான் நடந்திருந்தாலும் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நேரம் வருது. உங்களுக்கு தேவையான உண்மைகள் வந்து வெளிப்படும். ரைட், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை தருவாங்க. ஃபைன், சூப்பர். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி வரணும்ல. பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விஷயம் வந்து உங்களை நோக்கி வரும். ஓகே, சில விஷயங்களை நீங்களே ஸ்டக் ஆகி இருக்கீங்க. உங்களுடைய illusion அது தேவையில்லாமல் நீங்களே என்ன பண்ணுறீங்க, இது இப்படி இருக்கும், இல்லை என்னால் அது முடியாது, நான் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஸ்பிரிட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது மாதிரி அதுதான் இங்கே காட்டுது. நான் இவ்வளோதான், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பட் அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். சில கன்ஃபியூஷன்ஸ்னால நீங்கள் வந்து ஸ்டக் ஆகி இருக்கிறீங்க. சம்பாட் சில பேருக்கு சில சாய்ஸஸ் அதில் வந்து நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கிறீங்க. ரைட், 2 of Wands ரொம்ப யோசிக்கிறீங்க. எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க போகிறதில்ல, பட் சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சா பண்ணுங்க. எல்லா விதமான ரிசோர்ஸஸும் உங்கள் கையில் இருக்குது. இந்த உலகமே வந்து உங்கள் கையில், அவ்வளோ நாலேஜ் உங்கள் கையில் இருக்குது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் வைஸ்லி. ரைட், ஸோ need to be patient. King of Swords, High Priestess. மேபி நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரே விதமான எனர்ஜியில் இருக்கலாம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, பட் சேரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, கம்யூனிகேஷன் வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இல்லை அந்த ஒரு ரீயூனியனை பற்றினா பயங்கரமான ஒரு யோசனை. ஓகே, ஒரு குழப்பம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ
உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அமைதியா இருங்க. இந்த சிச்சுவேஷன் இப்போதைக்கு ஒரு ஸ்பேஸ் விடுங்க, ஓகேவா? ஏன்னா உங்க பர்சன் வந்து எந்த விதமான இதையும் என்னது எமோஷன்ஸை காட்டுறதுக்கு தயாரா இல்லை, ஸ்டபனா இருக்காங்க. ஓகே, நீங்க வந்து அமைதியா பொறுமையா இருங்க, உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கும். ரைட்? ஐ ஃபீல் இவ்வளோ நாள் பொறுமையா இருந்திருப்பீங்க, உங்களுக்கான நியாயம் கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ உங்களுடைய இந்த டேல வந்து ரொம்ப ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது, ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க, ஒரு ஹாப்பியா லைஃப் அமைய போகுது. ஓகே, நியூ பிகினிங்ஸ் அண்ட் நியூ ஆஃபர். டவர், அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் ஒன்று ஏற்பட போகுது. ஸோ what is this tower? அதை மட்டும் பார்த்துக்கலாம். what is this tower please? world. இது வரைக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவோ இல்லை ஒரு பயமோ ஒரு பிளாக்கேஜஸோ இருந்ததுன்னா அதுல வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது, உங்களுக்கான ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல, எடுக்கவும் இல்லை, நீங்க எடுக்கவும் தயாரா இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அதுல ஒரு மாற்றம் வரும். உங்க பர்சன் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை அப்படின்னா இங்க ஒரு ஹார்ட் பிரேக் பார்க்க முடியுது. உங்களுக்கு இருக்கலாம், உங்க பர்சனுக்கும் இருக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் பிரேக்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு சில ஆஃபர்ஸ் வந்து பார்க்க முடியுது, சில நியூ பிகினிங்ஸ் நல்லாவே பார்க்க முடியுது. அன்எக்ஸ்பெக்டடா உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அழிவு ஏதோ சம்வாட் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டிருக்கு இல்லையா, ஒரு லைஃபே வந்து தூக்கி போட்ட மாதிரி, ஒரு ஜாப் லாஸ் தொலைச்சிருக்கலாம், ஜாப் போயிருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது இல்லையா. அந்த சோகம் வந்து ஒரு எண்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து டிவைன் ஆஃபர் பண்றாங்க. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு பொறுமைக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் போது ஒரு நியூ பிகினிங், நீங்க விரும்பின ஒரு கனவுகள் வந்து நிறைவேறத பார்க்க முடியுது, அதுக்கான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாவ், ஃபைன். ஃபர்ஸ்டே ஒரு நியூ பிகினிங் இருக்கு, ஏதோ ஒன்று புதுசா பண்ண போறீங்க, இல்லை உங்க ரிலேஷன்ஷிப் புதுசா ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபைன். ஸோ எனிதிங் எல்ஸ் ஃபார் யூ பார்க்கலாம். இந்த இதில் பார்க்குறோம் சம்திங். யா, ஸ்டார். கேரண்டட் சக்சஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்குது கண்டிப்பா. ஷீல்டு, யூ நீட் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கிறது. சீக்ரெட் அட்மைரர், காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் an admirer. உங்களுக்கான சில காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து வரும் உங்களை நோக்கி. உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்க கூட வரலாம். ஓகே, சில பேர் கூட உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரலாம், இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை வைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது அதுதான், உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஸோ நீங்க சொல்றதும் செய்யறதும் சரிதான் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேவா?
Yeah, that's what I have for you. Okay, I hope you enjoyed this reading. லைக் பண்ணுங்க, ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, ஓகேவா? ஸோ தட் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும்போது அவங்களுக்கு இந்த கைடன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye.